குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். 5 ஆண்டு ஆட்சி நடக்குமா நடக்காதான்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. மதிக்காத காரணத்தில் தான் 2019 வந்து சந்திரபாபு நாயுடு எல்லாம் வெளியே போயிட்டாங்க. சோ இது எவ்வளவு நாள் இப்படியே நீடிக்கும் சொல்ல முடியாது. எனக்கு வந்த தகவல் நம்பிக்கையான ஒரு இடத்துல இருந்து பிஜேபி சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்கும் இவங்க வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அந்த அமௌண்ட் கடிச்ச அப்புறம் தான் இவங்களுமே அந்த ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இது எனக்கு தெரிஞ்ச பிஜேபியே நிறைய பேர் நிர்மலா சீதாராமனோட பிஹேவியர் ரொம்ப திமிர் பிடிச்சு அந்த அம்மாவுக்கு மறுபடியும் மந்திரி இது கொடுத்துருக்காங்கன்னா தெலுங்கு தேசம் அண்ட் ஜேடியு பிரேக் பண்ணியே தீருவாங்க. இல்லாட்டி அங்க சிவசேனாவை எதனா பண்ணுவாங்க. மோடிக்கு தெர் இஸ் நோ பிரின்சிபல். அந்த ஆளுக்கு எப்படி வேணாலும் தான் பதவியில உட்காரணும், தான் வந்துட்டு ஆட்சி அமைக்கணும், தனக்கு கிடைத்திருக்குதா கிடைக்கலையா நியாயமா கிடைக்குதா அதை பத்தி எல்லாம் அந்த மனுஷனுக்கோ இல்லாட்டி அமித்ஷாவுக்கோ எதை பத்தி கவலை கிடையாது. இந்த அண்ணாமலை போட்ட ஆட்டம் 1-2 நீங்களே சொல்லுங்க. அகையில் அண்ணாமலையோட திமிர் பேச்சு இந்த வீண் சவுடல் எல்லாம் நடக்கவே நடக்காது. கோயம்புத்தூர்ல இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாம் இவன் மிரட்டி டொனேஷன் வாங்கிட்டான். பார்த்துட்டே இருங்க. 26ல அந்த பையன் வந்துட்டு ஆரோட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். சோ இன்னைக்கு என் கூட வந்து கீதா மேம் வந்து இணைஞ்சிருக்காங்க. சோ அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்க போறோம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ஐ எம் ஃபைன், தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு மேம். ஆக்சுவலா என்னன்னா இந்த தேர்தல் முடிவுகள் வந்து யார் ஆட்சிக்கு வரப்போறோம் அப்படிங்கிற நிறைய பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இப்ப மோடி அவர்கள் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாரு. அதாவது எல்லாமே வந்து செகண்ட் பார்ட்டோட முடிஞ்சிடும். ஆனா இவர் மட்டும் தான் இப்ப தேர்ட் பார்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. மோடி 3.0 சொல்லிட்டு. சோ எப்படி இருக்கு மேம் இந்த ஆட்சி எப்படி இருக்க போகுது இப்போ? I think I'll have to correct you, Ajit. I think Jawaharlal Nehru already 3.0 பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அகையில இட் இஸ் நாட் மோடி 3.0. இப்போ வேணா இந்த மாடர்ன் டைம்ஸ்ல நம்ம இந்த 3.4 4.4 சொல்லிட்டு இருக்கிறோம். ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் இஸ் கரெக்ட். அண்ட் மோடி அந்த பிஜேபி அவங்க வந்து பண்ண ஹைப்புக்கு தேர் விக்டரி இஸ் நத்திங். இது வந்து ஆக்சுவலி இட்ஸ் நாட் தேர் விக்டரி. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து மோடி வந்து எப்ப பார்த்தா மோடி ஆட்சி என்னோட ஆட்சின்னு தான் சொல்லுவார் தவிர்த்துட்டு எப்பவுமே என்டிஏ ஆட்சின்னு சொல்ல மாட்டார். ஆனா இன்றைக்கு அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி கிடைக்காததால இப்ப வந்துட்டு என்டிஏ ஆட்சின்னு சொல்றாரு. அதே ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு பொய்யான ஒரு ஆட்டிடியூட் அவரோடது. சோ அதே மாதிரி மேம் இதாவது கடந்த தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா அவரோட வெற்றி சதவீதம் வந்து அதிகமா இருந்துச்சு. சோ அவங்களோட ஒரு குரல் ஓங்குனா போதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ அப்படி கிடையாது. கூட நிறைய பேரோட கருத்தை வந்து கேட்கணும்ன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்து வந்துட்டாங்க. சோ இந்த ஒரு மாற்றம்ன்றது இந்த 5 வருட ஆட்சியில எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? 5 ஆண்டு ஆட்சி நடக்குமா நடக்காதான்னு நம்ம யாருமே சொல்ல முடியாது. இட் இஸ் வி ஹேவ் டு சி. பட் வந்துட்டு அந்த 2019 அவங்களுக்கு அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைச்சது. ஈவன் 2014 பிஜேபி காட் 282 சீட்ஸ். ஓகேங்களா? ஸோ அகில அப்ப 2 ஆட்சியிலையும் அவங்க வந்துட்டு இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸை மதிக்காத காரணத்தில் தான் 2019 வந்து சந்திரபாபு நாயுடு எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஆனா இந்த ஆட்சியில வந்துட்டு இப்ப இந்த நேற்று ஒரு அமைச்சரவை வந்துட்டு யூ cannot say it is பிஜேபியோட அப்சல்யூட் மெஜாரிட்டின்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அன் அலையன்ஸ் பார்ட்டியோட கவர்மெண்ட். ஸோ இப்போ வந்து அவங்க என்டிஏன்னு கூப்பிடுறாங்க. இதெல்லாம் சந்தர்ப்பவாத சூழ்நிலை. இது எவ்வளவு நாள் இப்படியே நீடிக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா நோயிங் அமித்ஷா அண்ட் மோடியோட கேரக்டர்ஸ் அவங்க வந்து கண்டிப்பா தே வில் ட்ரை டு போச் அவங்களோட அலையன்ஸ் பார்ட்னர்ஸோட பார்ட்டியவே பிரேக் பண்றதுக்கு பண்ணுவாங்க. ஏன்னா தட் தே டிட் ஏர்லியர் ஆல்சோ நிறைய டைம்ஸ். ஸோ அகைன் இட் இஸ் நத்திங். அது ஒன்றும் பெரிய ஒரு அதிர்ச்சியா இருக்க போறது இல்லை. இட் இஸ் ஒன்லி கோயிங் டு பி அன் அதிர்ச்சி ஃபார் நிதிஷ் அண்ட் ஃபார் சந்திரபாபு நாயுடு. மேம் அதேதான் நான் உங்கள்ட்ட கேட்க நினைச்சதான் என்னன்னா கடந்த ஆட்சியில வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி அதிகமா இருந்துச்சு. சோ எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா இந்த தடவை வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கனால இந்த 5 வருட ஆட்சியுமே முழுமையா தொடருமா? இப்போ 5 வருஷமே வந்து மோடியே வந்து ஆட்சி பண்ணுவாரா? இல்ல நடுவுலயே ஏதாவது பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? ஒருவேளை இவங்க மாறிட்டாங்கன்னா இல்ல வந்து இங்க இருந்து அப்படியே காங்கிரஸ்க்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஏதாவது? எனக்கு வந்த தகவல் நம்பிக்கையான ஒரு இடத்துல இருந்து பிகாஸ் ஈவன் ஐ ஹேவ் என்னோட கான்டாக்ட்ஸ் இன் ஆல் த பார்ட்டிஸ்.
இது வந்துட்டு நேத்து வந்து பிஜேபிய வந்துட்டு இவங்க வந்து சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்கும் இவங்க வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அமௌண்ட் கடிச்சப்புறம் தான் இவங்களுமே அந்த ஆதரவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை வந்து வி டோன்ட் ஹாவ் எவிடன்ஸ், பட் இட் இஸ் ஃப்ரம் ஒரு நம்பிக்கையான சோர்ஸ். அதனால இந்த அலையன்சஸ்ல வந்துட்டு யாருமே மக்களை பத்தியோ இல்லாட்டி நாட்டை பத்தியோ எந்த ஒரு அரசியல்வாதியும் கவலைப்படல. அவங்க வந்துட்டு அவங்களோட ஆட்சி நீடிக்கணும் என்று. அப்ப நிஜமாவே மோடி வந்து ஒரு நாட்டு பற்று இல்லாட்டி மக்கள் மேல பற்று இருந்தானா, தனக்கு ஒரு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா, ஆக்சுவலி திஸ் ரிசல்ட் இஸ் அ ஸ்லாப் ஆன் ஹிஸ் ஃபேஸ். அவரோட முகத்துக்கு ஒரு நல்ல அறை ஆக்சுவலி. என்னென்றால் அவங்க என்ன பேசிட்டு இருந்தாங்க, நாங்க 400 சீட்டு ஜெயிப்போம்ட்டு. 400 சீட்ல இருந்து இப்போ 240க்கு வந்திருக்காங்க. ஆல்மோஸ்ட் 160 சீட்ஸ் நினைக்கிறேன். ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் இஃப் திங்க் திஸ் வே தட் வே. அப்ப 160 சீட் மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி மோடியோட வெற்றி, தன்னோட வெற்றி இன் காசி வந்துட்டு இஸ் நாட் அ பெரிய வெற்றி. ஏனென்றால் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 ரவுண்ட்ஸ்ல அவர் வந்து பின்னடைவா தான் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியல. அதுக்கப்புறம் அவரோட மார்ஜின் ஆஃப் விக்டரி பார்த்தீங்கன்னா போன தடவை 4 lakhs or something was that. I stand corrected, 4 or 4.5 lakhs. இப்போ இந்த தடவை 1.5 தான் வந்திருக்கு. அப்போ 3 lakh people அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவரோட தொகுதியிலேயே. அப்போ வந்து இது வந்து மோடிக்கு ஒரு தனிப்பட்ட வெற்றி கிடையாது. வேணா வந்து தம்பட்டம் அடிச்சுக்கலாம், பிளஸ் அந்த பிஜேபி காரங்க தம்பட்டம் அடிச்சுக்கலாம், பட் இட்ஸ் நாட் அ விக்டரி அட் ஆல். அதுக்கப்புறம் அந்த இங்கிலீஷ் சேனல்ஸ், ஐ ஒன்ட் சே நம்ம தமிழ்நாட்டு சேனல்ஸோ இல்லை யூடியூப் யாருமே அவங்களுக்கு இந்த வெற்றி வாய்ப்பு சொல்லல. பட் வந்துட்டு இந்த இங்கிலீஷ் சேனல்ஸ் வந்து எல்லாருமே 400 401 சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸிட் போல்ஸையே வந்து பேன் பண்ணணும். ஏன்னா இது வந்து இட்ஸ் அ வெரி பேட் திங். நீங்க பாத்தீங்க மார்க்கெட் எப்படி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிட்டு. அதே ஒரு பெரிய ஊழல். எனக்கு தெரிஞ்சு பிஜேபியிலே நிறைய பேர் நிர்மலா சீதாராமனோட தட் இஸ் அவங்களோட பிஹேவியர், அவங்க மக்களோட பேசுற பிஹேவியர், பாடி லாங்குவேஜ் இஸ் ஆல் ரொம்ப திமிர் பிடிச்சு. அப்படியே மறுபடியும் அவர் வந்துட்டு அந்த அம்மாவுக்கு மறுபடியும் மந்திரி இது கொடுத்துருக்காங்கன்னா இதை விட அராஜகம் வேற எதுவும் கிடையாது. அப்படின்னா அவங்க மாறல. அவங்களுக்கு இன்னும் அந்த உடம்புல திமிர்ல தான் அவங்க இன்னும் நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு செம டைமுக்கு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, அவங்க கண்டிப்பா தெலுங்கு தேசம் அண்ட் ஜேடியு ஜனதா தள் யுனைடெட் பிரேக் பண்ணியே தீருவாங்க. இல்லாட்டி அங்க சிவசேனாவை எதனா பண்ணுவாங்க. மேம் அதே மாதிரி இப்போ கரண்ட்ல ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது என்னன்னா, சுரேஷ் கோபி வந்து நேற்று வந்து இணை அமைச்சரா வந்து பதவியேற்றவர் வந்து இப்போ எனக்கு அந்த பதவி வேணாம், நான் கேட்ட பதவி வேற, நீங்க எனக்கு கொடுத்த பதவி வேற அப்படின்ற மாதிரி இப்போ அவர் வந்து பதவி வந்து விலக போறதா சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா கேரளால ஜெயிச்ச ஒரே பாஜக சார்ந்த ஒரு ஆள் வந்து சுரேஷ் கோபி மட்டும்தான். இப்ப அவருக்கும் அந்த ஒரு இது விலகிறதுனால இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? இப்ப அவங்க சைட்ல சவுத் சைட்ல பாஜக ஆட்சிங்கிறது இப்ப எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? இப்போ சுரேஷ் கோபி எனக்கு தெரிஞ்சு இன்னொரு மினிஸ்டர் கடை ஃப்ரம் ஹரியானா, நான் பேர் சொல்ல விரும்பல, ஏன்னா நான் வை வி ஷுட் டாக் அபவுட், எனக்கு பர்சனலாவே தெரியும். அவருக்கும் இப்படிதான் என்ன சொன்னாங்க, கேபினெட் மினிஸ்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து இணை அமைச்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஆகையால அவங்க எல்லாருமே நிறைய பேர் போராடுறாங்க. நீங்களே பாக்குறீங்க, ஈவன் பிரஃபுல் பட்டேல் வந்து ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த மோடியோட கவர்மெண்ட் நான் எதுக்கு இவ்வளவு விமர்சிக்கிறேன்னா, வை ஐ எம் கமெண்டிங், இவ்வளவு கமெண்ட் பண்றேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் டைம் 2014ல ஸ்மிருதி இரானிக்கு ஒரு கேபினெட் மினிஸ்டர்ஷிப் கொடுத்தாங்க. அந்த பெண்மணிக்கு என்ன தகுதி இருந்தது, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, அதுக்கப்புறம் என்ன வயசு, இந்த 3 தகுதி பார்த்தோன்னா அந்த அம்மாவுக்கு வந்துட்டு அந்த ஹெச்ஆர் தட் இஸ் எஜுகேஷன் மினிஸ்டர்ஷிப் அந்த ஸ்மிருதிக்கு கொடுத்தாங்க. ஆனா அதே சமயத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மினிஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க செகண்ட் டைம் ரிபெல் பண்ணும்போது 2019ல அவங்களுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ்னு கொடுத்தாங்க. ஸோ இட் இஸ் அவங்கள வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி. அப்போ வந்துட்டு அந்த மனுஷன் அட்லீஸ்ட் தான் வந்து கேரளால ஒரு கேண்டிடேட் ஜெயிச்சு வந்திருக்காங்க. நம்மளுக்கு பிடிக்குதோ இல்லையா அது வேற விஷயம். பட் ஆனா வந்து அந்த வயசுக்கும் அந்த ஒரு அந்த வின்னிங் இதுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கணும். அப்போ வந்துட்டு இப்போ வந்து இவங்க வந்து எல் முருகனுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டோ என்னமோ. எல் முருகன் தோத்த கேண்டிடேட், போன தடையும் அசம்பிளில தோத்த கேண்டிடேட். அப்போ வந்துட்டு இவங்க அந்த இண்டிவிஜுவலுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க? அப்போ இட்ஸ் லைக் இன்சல்டிங் தம், அவங்கள வந்து அவமதிக்கிற மாதிரி தான் இந்த பதவி கொடுக்கறது. அதனால ஐ திங்க் இஸ் சுரேஷ் கோபி இஸ் அந்த ஆக்டர் வந்து அவரு இது பண்றாருன்னா இட் இஸ் ரைட். ஐ திங்க் ஒரு மனுஷனுக்கு ரோஷம் இருக்கணும். மேம் அதே மாதிரி இப்போ
ஒருவேளை இந்த சந்திரபாபு நாயுடு இல்ல யாராவது ஒருத்தவங்க விலகி இருந்தால் கூட மித்த உதிரி கட்சிகளுக்கு வந்து அவங்க ஆல்ரெடி பணம் கொடுத்து வச்சிருக்காங்க. இவங்க போனா கூட அந்த சைட்ல இருந்து ஒரு ஆட்களை வந்து சேர்த்து திருப்பி மோடி அவர்களே ஆட்சி அமைக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்குன்ற ஒரு தரப்பு சொல்றாங்களே மேம். இல்ல, தெலுங்கு தேசம் வந்து 16 சீட் எடுத்திருக்கிறாங்கம்மா. அதுல வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் அவ்வளவு பேர்த்து சேர்த்தாலும் 16 இருக்காது. பட் தென் தேவர் ஐ திங்க் ஐ ஸ்டாண்ட் கரெக்டட் 19 அதர்ஸ் போட்டாங்க, அப்புறம் 17 அதர்ஸ் போட்டாங்க. அதுல ஆல்மோஸ்ட் 10 கேண்டிடேட்ஸ் வந்து எனக்கு கிடைச்ச தகவல் வந்து 10 பேரும் இண்டிபெண்டா நின்னவங்க. காங்கிரஸ்ல சீட் கிடைக்காம, ஏனென்றால் இப்போ வந்துட்டு ராகுல் காந்தி வந்து கொஞ்சம் மெக்னானிமஸா கொஞ்சம் இடத்துல விட்டு கொடுத்தாரு. அவங்க கேண்டிடேட்ஸை நிறுத்த முடியல, ஏன்னா பிகாஸ் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வந்துட்டு திருப்தி பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் கொஞ்சம் பேர் ஜெயிச்சவங்க வந்து இப்போ வந்து காங்கிரஸ்க்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆகையில அந்த மாதிரி நம்பர்ஸ் பார்க்கும்போது பிஜேபிக்கு பெருசா ஒன்றும் சாதகமா இல்லை இந்த தடவை. அன்லெஸ் அதர்வைஸ் அவங்க எப்படி வந்துட்டு 2019ல டிடிபியோட எம்பிஸ் எல்லாம் பிரேக் பண்ணி எடுத்துட்டு போனாங்களோ பிஜேபிக்கு, அது மாதிரி பிஜேபி டஸ் தட். இது இன்னைக்கு புதுசு கிடையாது. பிஜேபி இஸ் ஃபேமஸ். அவங்க இதுக்குதான் ஐ மீன் தேர் எக்ஸ்பர்ட்ஸ் அட் பிரேக்கிங் பார்ட்டி அண்ட் பையிங் அவுட் தேர் கேண்டிடேட். இது வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் கிடையாது. இது அவங்களுக்கும் நடக்கலாம். என்னன்னா மற்ற கட்சிக்கு வந்து பணம் இல்லாம இருக்கலாம், இல்லாட்டி அந்த புத்தி இருக்காது. என்னன்னா இப்போ என்னையே ஒரு இது தப்பு செய்ய சொன்னா நடத்துற சிச்சி அப்படிலாம் வேண்டாம், நம்ம பிரின்சிபல்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட். ஆனா மோடிக்கு தெர் இஸ் நோ பிரின்சிபல்ஸ். அந்த ஆளுக்கு எப்படி வேணாலும் தான் பதவியில உட்காரணும், தான் வந்துட்டு ஆட்சி அமைக்கணும், தனக்கு கிடைத்திருக்குதா கிடைக்கலையா, நியாயமா கிடைக்குதா, அதை பத்தி எல்லாம் அந்த மனுஷனுக்கோ இல்லாட்டி அமித்ஷாவுக்கோ எதை பத்தி கவலை கிடையாது. ஏன்னா யூபியில வந்து அதிகமா வந்து பிஜேபி தான் வந்து வின் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையால சுத்திக்கிட்டு இருக்கப்போ அதையுமே வந்து மக்கள் வந்து உடச்செறிஞ்சிட்டாங்க, யூபியில வந்து வர முடியாது அப்படின்றது. சோ அதுவுமே ஒரு பெரிய அதிருப்தியா தானே இருக்கு இப்ப மோடி அவர்களுக்கு. இப்போ நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் வந்து எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாலேயே நான் சொல்லிட்டு இருந்தேன், இந்த தடவை யூபியில தே வில் நாட் பெர்ஃபார்ம் வெல்னு சொல்லும்போது அது என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. இல்ல 70+ வாங்கிடுவாங்க, எல்லாம் இது பண்ணியாச்சு அது பண்ணியாச்சு. பட் வந்து நீங்க வந்து அந்த மக்களோட யாருமே அந்த மக்களோட உணர்வை தெரிஞ்சுக்கலாம். அந்த கூட்டங்கள் அப்புறமேல் எப்படி மக்கள் பேச. என்கிட்டயே யூபில இருந்து என்கிட்ட ஒரு வேலைக்கார பையன் இருந்தான். அவன் சொன்னா நாங்க யாருமே மோடிக்கு ஓட்டே போட மாட்டோம். எதுக்காக நான் கேட்டப்ப அவன் ஹிந்தியில சொன்னா, விலைவாசியும் எங்களுக்கு அம்மா எங்க குழந்தைங்களுக்கு யாருக்குமே படிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப தட் வாஸ் ஆக்சுவலி கிரவுண்ட் ட்ரெண்ட். அதுதான் உண்மையான ஒரு நிலைமை. ஆனா இதை வந்து இந்த அரசியல்வாதிகளுக்கு எப்படி தெரியுங்களா, அவங்க வந்து ஒரு ரூம்ல உட்காந்து 4 பேர் அவங்களுக்கு என்ன, அண்ணன் நீங்க தான் ஜெயிப்பீங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி அந்த யூ வில் ஒன்லி வின் அந்த மாதிரி ஒரு இது என்ன கொடுப்பாங்க, ஒரு ஹைப் கொடுப்பாங்க. இதுக்கு தலைவர்கள் எல்லாம் மயங்கி விழுந்துருவாங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம தமிழ்நாட்டிலே நீங்க பார்க்கலாம். இந்த அண்ணாமலை போட்ட ஆட்டம் 1-2 நீங்களே சொல்லுங்க. நான் கோயம்புத்தூர் ஜெயிச்சிருவேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படி. நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், அண்ணாமலை அந்த பையன் தோப்பான்னு சொல்லிட்டு. தோத்தாரா இல்லையா? அகையில ஊடகங்களும் இந்த அண்ணாமலை அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நான்லாம் ஓப்பனா பேசுவேன். என்ன ஏப்ரல் 19th வந்து என்ன ஒரு இங்கிலீஷ் சேனல் பேட்டி எடுத்தாங்க அபவுட் தி எலெக்ஷன் முடிஞ்சு 19th. நான் சொன்னேன் அண்ணாமலை வில் லூஸ். அதுக்கப்புறம் இந்த நார்த் வந்துட்டு நீங்க எந்தெந்த ஸ்டேட்ல எதிர்பார்க்கலீங்களோ அந்த ஸ்டேட்ல உங்களுக்கு பின்னடைவு கிடைக்கணும். அவங்க எங்களை பேச விடல, என்ன பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்க. தே டோன்ட் லைக் நம்ம எதனா வந்து நெகட்டிவா அவங்களுக்கு சொன்னோம்னா பிஜேபிக்கு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஊடகங்கள் இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் பிஜேபியோடது. ஸோ ஆகிய தே டோன்ட் லைக் எனி திங் நெகட்டிவ். பட் மக்கள் நல்லா தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டுல கூட லெட் டிஎம்கே வந்துட்டு நினைக்க வேண்டாம், இது வந்துட்டு அவங்களுக்கு பாசிட்டிவ் ஓட் கிடையாது. இட் இஸ் a நெகட்டிவ் ஓட் ஆஃப் பிஜேபி which has come for them, which is good. என்னை பொறுத்த வரையிலும் பிஜேபி மோடியோட ஆட்சி வரக்கூடாது. ஸோ அந்த இதுல வந்துட்டு ஐ திங்க் தமிழ்நாடு மக்கள் வந்து நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, ஆஸ் வெல் அஸ் யூபி. பட் மற்ற ஸ்டேட்ல வந்துட்டு எங்கேயோ இதாயிடுச்சு. கர்நாடகால ஐ திங்க் காங்கிரஸ் இன் கர்நாடகா அண்ட் தெலுங்கானா ஓவர் கான்பிடன்ஸ்ல கோட்டை விட்டுட்டாங்க. பட் தட்ஸ் ஓகே. எவ்ரி பார்ட்டி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பாடம் கத்துக்கணும். ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் வந்துட்டு இந்த பதவி இந்த இதெல்லாம் வந்துட்டு ஒரு போதை மாதிரி. அவங்களுக்கு வந்து அந்த பதவியில உட்கார்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தலகனை ஏறிட்டு அவங்க மக்கள் பத்தியோ யாரை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த ஊடகங்களும் நம்மள பேச விட மாட்டாங்க. நாங்க எதனா பேசணும்னா கட் பண்ணிடுவாங்க. ஸோ அதில் யூ ஷுட் உண்மையான நிலைமை மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருந்தானா இந்த நிலைமை கண்டிப்பாவே தெரிஞ்சிருக்கும். இன்னும் கூட
ஒப்போசிஷன் இன்னும் கூட நல்லா பண்ணியிருப்பாங்க. மேம் அப்படி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க ஜெயிக்கலனா கூட ஓட்டு சதவீதம் இந்த வட்டம் எங்களுக்கு அதிகமா வந்திருக்கு. 10% வந்து ஓட்டு சதவீதம் வந்திருக்கு. சோ இது வந்து எங்களுக்கு 2026ல வரப்போற தேர்தலுக்கு ஒரு நம்பிக்கை தர ஒரு விஷயமா தான் இருக்கும். ஒருவேளை அந்த தேர்தல்ல நாங்க ஆட்சி அமைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணாமலையோட தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்களே மேம் இப்போ. அஜித் 2021 எலெக்ஷன்ல வந்துட்டு எனக்கு வந்து டிஎம்கே பார்ட்டி ஐம் நாட் அ சப்போர்ட்டர் நார் இது மெம்பர். ஓகேங்களா, நான் கிளியரா சொன்னேன். ஆல் த நேஷனல் ஊடகங்கள் என்கிட்ட பேட்டி எடுத்தப்போ வந்துட்டு டிஎம்கே தான் வில் வின் வித் அன் அப்சல்யூட் மெஜாரிட்டி சொல்லும்போது இதே பிஜேபி காரங்க அப்படி பேசினாங்க. என்ன ஒரு சர்ப்ரைஸ் நடக்கும், இது நடக்கும், அது நடக்கும் எல்லாம் சொன்னாங்க. அப்ப 21ல ஜெயிச்சாங்களா? ஜெயிக்கல. அப்போ வந்து அவங்களுக்கு அலையன்ஸ் கடை இருந்துச்சு. யாரு? அதிமுக. ஓகே, அதிமுக இஸ் ஈக்குவலி ஸ்ட்ராங். பட் அவங்க அலையன்ஸ்லயே அவங்க கோட்டை விட்டாங்க. அந்த 4 சீட்டு மட்டும் ஜெயிச்சது வந்து பிகாஸ் ஆஃப் அதிமுக தான். அப்படி அவங்களுக்கு அவ்வளவு ஒரு இது இருந்திருந்தேன்னா அவங்க என்ன சொன்னாங்க, வந்து இந்த இது எக்ஸிட் போல்ல நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா பிஜேபி வில் கெட் வந்து 15% and they will get 4 seat in this parliament electionல. whereas அதிமுக வந்து 25% ஓட் கிடைக்கும், ஆனா ஒரு சீட்டும் ஜெயிக்க மாட்டாங்க. இதுல எதனா ஒரு லாஜிக் இருக்குதா? அவங்க வந்து தேவர் ஜஸ்ட் மக்களை வந்து திசை திருப்பிட்டு ஒரு என்ன சொல்றது ஜூம்லா. இந்த பிஜேபி காரங்க முக்காவாசி பேத்துக்கு ஜூம்லா தான். அவங்க பொய் பேசுறதுல மன்னர்கள். அப்ப வந்துட்டு நீ வந்து தனியா நின்னியா? உனக்கு எதுக்கு பாமக, இந்த கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி? நீங்க தான் உலகத்திலேயே பெரிய கட்சி, இந்தியாவிலேயே பெரிய கட்சி, பணக்கார கட்சி. உங்களுக்கு எதுக்கு இந்த குட்டி குட்டி கட்சியோட சப்போர்ட் வேணும்? நீங்களாம் தட் இஸ் நான் ஆம்பளைங்களுக்குன்னு தப்பா சொல்லல. நம்ம சொல்லுவோம் அப்புறம் உனக்கு தைரியம் இருந்தா நீ ஒரு ஆம்பளையானா நீ தனியா போட்டிடுதான்னு சொல்லுவோம் பேச்சுக்கு. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் கான்வர்சேஷன். அப்ப இவங்களுக்கு தில் இருந்தா, இவங்களுக்கு தைரியம் இருந்ததுதான் இந்த பிஜேபி தனியா நின்று காட்டிருக்க வேண்டியது தானே. அந்த வக்கீல் அதப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத பேச்சு? இவங்களுக்கெல்லாம் ஒண்ணு 10% கண்டிப்பா வராதுங்க. இது எல்லாமே மேனிப்புலேட்டட். இவங்க பண்ணது எல்லாமே அயோக்கித்தனம். ஓகே, அந்த எக்ஸிட் போல் வந்து நிஜமாவே மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கேஸ் போடணும். இந்த எக்ஸிட் போல் என்பதை ஒண்ணு வரவே கூடாது. ஏன்னா இதால எவ்வளவு பீப்புள் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல எவ்வளவு பேர் 2 கோடி மக்கள் இழந்து இருக்காங்க. அப்ப இதெல்லாம் ஒரு தப்பு. ஒரு அரசியல் என்ன சொல்றது, ஒரு ஆளும் கட்சி இந்த மாதிரி தப்பெல்லாம் தவறு செய்யக்கூடாது. ஆகையால் அண்ணாமலையோட திமிர் பேச்சு, இந்த வீண் சவுடல் எல்லாம் நடக்கவே நடக்காது. பார்த்துட்டே இருங்க. 26ல அந்த பையன் வந்துட்டு நிஜமா எனக்கெல்லாம் அந்த மனுஷன் மேல ஒரு மரியாதையே கிடையாது. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரசியல்வாதிக்கு முதல் தனி மனிதன் ஒழுக்கம் இருக்கணும். இந்த ஊழல்வாதிகள் மக்களை மிரட்டி, இந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் கோயம்புத்தூர்ல இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் இவன் மிரட்டி டொனேஷன் வாங்கிட்டான். எனக்கு தெரியும் எவ்வளவு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இல்ல உள்ளார இருக்கும்போது சொல்லுவாங்க, ஐயோ கீதா இவனால எங்களால தாங்க முடியல இவனோட தொந்தரவுன்னு சொல்லிட்டு. ஆனா வெளியே வந்து தைரியமா பேச மாட்டாங்க. எனக்கெல்லாம் அதை பத்தி கவலையே கிடையாது. அவங்க என்ன செய்யறதுனா செஞ்சுட்டு போட்டோம், அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். இந்த மாதிரி அரசியல்வாதிகளை ஃபர்ஸ்ட் நம்ம பின்பற்றக்கூடாது. நான் நிறைய பேர் பார்த்தேன், படிச்சவங்க சின்னவங்க, ஐயோ அண்ணாமலை நான் எல்லாத்துக்கிட்டே சொன்னேன், அண்ணாமலை வில் லூஸ், அவன் ஜெயிக்க மாட்டான், கோயம்புத்தூர் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இதுதானே நடந்தது. இப்ப நாங்க அப்ப சொல்லும் போது யாருன்னா எங்க பேச்சு கேட்டாங்களா? கேட்கல. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.